இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஒருங்கிணைந்த விமான கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பை இந்தியா கொண்டுள்ளது. ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது பாகிஸ்தானின் ஏவுகணைகளை இந்திய பாதுகாப்பு அமைப்பு வெற்றிகரமாக முறியடித்து சாதனை படைத்தது. இந்த சூழலில் எதிரிகளின் தாக்குதல்களை முறியடிப்பது மட்டுமல்லாமல் வலுவாக பதிலடி கொடுப்பதற்கும் 2035ஆம் ஆண்டுக்குள் ஒரு உள்நாட்டு வான் பாதுகாப்பு அமைப்பை இந்தியா உருவாக்கும் என்று பிரதமர் மோடி தனது சுதந்திர தின உரையில் கூறினார். ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்னதாக அறிவிக்கப்பட்ட இந்த பாதுகாப்பு திட்டம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆயுதத்தின் பெயராலேயே சுதர்சன சக்ரா என்றழைக்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்தார். அமெரிக்காவிடம் பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் மற்றும் டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆகியவை உள்ளன. கூடுதலாக கோல்டன் டூம் என்ற அதிநவீன பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கும் திட்டத்தை அமெரிக்கா அறிவித்துள்ளது. ரஷ்யாவிடம் S-400 பாதுகாப்பு அமைப்பு உள்ளது. இஸ்ரேலிடம் அயன் டூம் உள்ளது. செயற்கைக்கோள்கள், நீண்ட தூர ரேடார்கள், UAVகள், வான்வழி எச்சரிக்கை தளங்கள் மற்றும் இடைமறிப்பு ஏவுகணைகளை இந்தியாவின் சுதர்சன் சக்கர ஒருங்கிணைத்து செயல்படும் என்றும் ரஷ்யாவின் S-400 ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு இந்த திட்டத்தின் முக்கிய அங்கமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இன்டிகிரேஷன் ஆஃப் குவிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸை DRDO வடிவமைத்து தயாரித்து உள்ளது. இதற்கிடையில் மிக குறுகிய தூர வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் மற்றும் டைரக்டட் எனர்ஜி வெப்பன் ஆகியவற்றை முறையே ரிசர்ச் சென்டர் ஐமரட் ஆய்வுக்கூடமும் DRDOவின் சென்டர் ஆஃப் ஐ எனர்ஜி சிஸ்டம் அண்ட் சயின்சஸ் துறையும் உருவாக்கியுள்ளன. சுதர்சன் சக்ரா திட்டம் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் ப்ராஜெக்ட் குஷா திட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இது விரிவாக்கப்பட்ட தூர வான் பாதுகாப்பு அமைப்பு என்றும் அழைக்கப்படுகிறது. இது 3 தனித்துவமான இன்டர்செப்டர் ஏவுகணை வகைகளுடன் உருவாக்கப்பட்டு வருகிறது. M1 இன்டர்செப்டரின் முதல் மேம்பாட்டு சோதனை இந்த ஆண்டு திட்டமிடப்பட்டுள்ளது. ப்ராஜெக்ட் குஷாவின் முழு செயல் திட்டமும் 2028ஆம் ஆண்டுக்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு இந்த பாதுகாப்பு அமைப்பு இந்திய விமானப்படை மற்றும் இந்திய கடற்படையில் 2029ஆம் ஆண்டுக்குள் சேர்க்கப்படும் என்று இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. ப்ராஜெக்ட் குஷா திட்டத்தின் 2ஆம் கட்டம் ரஷ்யாவின் S-500 புரோமிதியஸை விடவும் அதிக திறன் கொண்டதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இது ஹைப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணை அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளவும் 600 கிலோமீட்டர் வரையிலான இலக்குகளை துல்லியமாக தாக்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சுதர்சன் சக்ரா திட்டத்தின் கட்டுமான தொகுதிகள் ஏற்கனவே உள்நாட்டு 2 அடுக்கு பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு திட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. கார்கில் போருக்கு பிறகு 1999இல் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் 2000 கிலோமீட்டர் தூரத்தில் வரும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கண்காணித்து அழிக்கும் வகையில் முதல் கட்டம் நிறைவடைந்துள்ளது. விரைவில் தலைநகர் டெல்லியை சுற்றி பயன்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2ஆம் கட்டத்தின் கீழ் இப்போது எண்டோ வெளிமண்டல இடைமறிப்பு ஏவுகணையின் வெற்றிகரமான விமான சோதனை 5000 கிலோமீட்டர் தூரத்தில் வரும் அணுசக்தி திறன் கொண்ட எதிரிகளின் ஏவுகணைகளை தாக்கி அழிக்கும் பாதுகாப்பு கவசம் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளது. சுதர்சன் சக்ரா என்பது இடைமறிப்பு ஏவுகணை மட்டுமல்ல, மாறாக அனைத்தையும் ஒன்றாக இணைக்கும் தானியங்கி AI-யால் இயக்கப்படும் நெட்வொர்க் ஆகும். இதன் உடனடி முடிவுகளை எடுக்கும் அமைப்பின் திறன் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் திரள்கள் போன்ற நவீன அச்சுறுத்தல்களுக்கு நேரடியாக பதிலடி கொடுக்கும். எதிரியின் ஏவுகணைகளை கண்டறிவது முதல் இடைமறிப்பு தாக்குதல் வரையிலான அனைத்தும் ஒரு சில வினாடிகளில் நடத்தப்படும் என்பது சுதர்சன் சக்ராவின் சிறப்பம்சம் ஆகும். சுதர்சன் சக்ரா திட்டம் வெறும் இராணுவ திட்டம் மட்டுமல்ல, முழு நாட்டுக்குமான பாதுகாப்பு சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்கும் ஒரு தேசிய அளவிலான பாதுகாப்பு தொழில்துறை திட்டமாகும். அதாவது ஒரு கவசத்தை உருவாக்குவது மட்டுமல்ல, உள்நாட்டு பயன்பாடு மற்றும் ஏற்றுமதி ஆகிய இரண்டுக்கும் அடுத்த தலைமுறை அமைப்புகளை உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட ஒரு தொழில்துறை தளத்தை உருவாக்குவது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதையும் புவிசார் அரசியல் மாற்றங்களால் ஏற்படும் போர் சூழலில் வெற்றியை உறுதிப்படுத்துவதையும் சுதர்சன் சக்ரா திட்டம் எளிதாக்குகிறது.